வெல்கம் டு கோடை சமையல். இன்றைக்கி நம்ம கோடை சமையலில் சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான்வெஜ்ஜே சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் கிரேவி மசாலா, மஞ்சத்தூள், குக்கிங் ஆயில், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கிரேவி வந்து குக்கரில் செஞ்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் அதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ வந்து இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சிக்கன் கிரேவி மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம கழுவி எடுத்து வச்ச சிக்கனையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், ஏன்னா குக்கரில் நம்ம வைக்கிறதுனால தண்ணி அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும், ரொம்ப தண்ணியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க 2 குட்டீஸ் வந்துட்டாங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நார்மலாக சிக்கன் கிரேவி மசாலா வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். அதை வாங்கி சிம்பிளாக இப்படி செஞ்சுட்டாலே ரொம்ப சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை தூவிடலாம். சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. இது வந்து பேச்சுலர்ஸ், நான்வெஜ்ஜே சமைக்க தெரியாதவங்க, இப்படி யார் வேணாலும் இது ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.